உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ்காந்தி அழைப்பு விடுத்த புலேந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற 17 தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகள் இலங்கை ராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் வைகோ பாலசாமி தெரிவித்துள்ளார். தனது இலங்கை பயணம் குறித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தனது வீட்டிற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறினார். இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்து செல்ல கடல் வழி புறப்பட்டார்கள். இதன்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசை தொடர்பு கொண்டு உங்களை நம்பித்தான் நமது தளபதிகள் புறப்பட்டார்கள். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். இதில் ராஜீவ்காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகளால் ஜெயவர்த்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என்று கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து சிங்கள ராணுவம் கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளுடன் அங்கு சென்றதுடன் காவலுக்கு இருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். இதன்போது இலங்கை ராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வளைகளில் கத்தியால் குத்தி அவர்களை தாக்க 12 தளபதிகள் அங்கேயே உயிரிழந்தார்கள் என்று வைகோ பாலசாமி குறிப்பிட்டுள்ளார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.